ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் அண்ட் ஆல்சோ என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்கான ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷாப்பிங்காக கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்குது. அண்ட் நாங்கள் மார்னிங் இன்றைக்கி லேட்டாக தான் இருந்தோம் பிகாஸ் இன்றைக்கி ஒரு வீக் ஆஃப் டே அண்ட் அம்மா வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு போக போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்து கொஞ்சோண்டு பூஜை மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால லாவெண்டர் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சேன். இன்டோர் பிளான்ஸ்க்கெலாம் வாட்டர் ஊற்றியாச்சு. அது என்னமோ எல்லா பிளான்ட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஐ திங்க் ஐ எம் கில்லிங் தெம். அண்ட் மணி பிளான்ட் வந்து வாடிடுச்சு. வெளியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. டெரஸில் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் இருக்குது. மேபி அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அதை வந்து இன்டோர் கொண்டு வந்துட்டு வெளியவே மணி பிளான்ட் வைக்க போகிறேன். கொஞ்சம் ஹாட்டாக குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அதனால் மார்னிங் ஒரு காஃபி குடிச்சிட்டு அண்ட் தென் கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹீட் வந்து ஃபீல் ஆச்சு. வெயில சுத்தமாக தாங்கவே முடியல. அதனாலே ஆஃப்டர்நூன் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் இருக்கும். அண்ட் அம்மா வீட்டுக்கும் என்னோட வீட்டுக்கும் 1 hour தான் டிஸ்டன்ஸ். பட் ஸ்டில் அங்கே போகிறதே ரொம்ப ரேராக இருக்குது. 2 months once 3 months once அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நாங்கள் வரோன்றதுனால சிக்கன் கிரேவி, ரைஸ், ஆம்லெட் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷாப்பிங் கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் ஸ்லிப்பர்ஸ் வாங்க போகிறேன். ஸோ பேசிக்காக ஸ்லிப்பர்ஸில் நான் யூஸ்வலாக வெளியே போடுறது 3 டைப்பில் எடுப்பேன். பிளாட்ஃபார்ம் ஹீல்ஸ், வெஜ் ஹீல்ஸ் அண்ட் ஸ்ட்ராப்பி ஹீல்ஸ். பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ளாட்டாக ஹையாக இருக்கும். வெஜ் உங்களுக்கே தெரியும் வெஜ்ஜஸ் எப்படி இருக்கும்னு. அண்ட் ஸ்ட்ராப்பி ஹீல்ஸ்லேயும் வெஜ்ஜஸ் சேர்ந்து தான் வரும் பிகாஸ் வெஜ்ஜஸ்லேயும் ஸ்ட்ராப் இருக்கும். யூஸ்வலாகவே ஸ்லிப்பர்ஸ்னால் நல்ல குவாலிட்டியிலனா 2 ஷாப்பில் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஒன்று காதம்ஸ் அண்ட் பேட்டா. இங்கே ஸ்லிப்பர்ஸ் வாங்கும் போது லாங் லாஸ்டிங்காக இருந்திருக்கு. லைக் 1 year 1.5 years வரைக்கும் வரும். ஸோ ஒரு முறை ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம மீதி அடிக்கடி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் ஸ்ரீ லெதர்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது டி நகரில். அங்கே நான் யூஸ்வலாக வாங்கிட்டு இருந்தேன். பட் அங்கே வாங்குறது வந்து ஒரு 6 months 7 months தான் வரும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட க்ளூவில் ஏதாவது மிஸ்டேக்கான்னு தெரியாது. பிகாஸ் எவ்ரி டைம் எனக்கு அப்படியே அது ஸ்லைஸ் அவுட் ஆகி தான் பீல் ஆகும். லெதர் சிப் அவுட் ஆகிறது அந்த மாதிரி கூட இருக்காது. அப்படியே மேலே இருக்க போர்ஷன் மட்டும் நடக்கும்போது தனியாக வந்துடும். ஸோ அந்த ஒரு இஷ்யூனால இப்போ நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அந்த ஷாப்பில் வாங்குறது. பாண்டி பஜாரில் ஜெயச்சந்திரன் பக்கத்தில் இருக்க காரியம்ஸ் தான் போயிருந்தோம். நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஸோ இன்டர்னலாக நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். இவங்களோடதுல கிளியோவில் தான் ஃபங்க்ஷனுக்கான ஹீல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து தான் ஒரு ஹீல் செலக்ட் பண்ணேன். அண்ட் ப்ரோ அப்படின்ற பிராண்டில் வந்து ஸ்னீக்கர்ஸ், ஷூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் வேவ்ஸில் நார்மல் ஹோம் ஸ்லிப்பர்ஸ், பீட் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வேவ்ஸில் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். மால்தீவ்ஸ் போனப்போ வாங்கினது. அண்ட் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸும் இந்த வேவ்ஸ் தான். 1.5 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தமாக பீல் ஆகல, கலரும் ஃபேட் ஆகல. ஸோ இன்னொரு வேவ்ஸ்லேருந்து ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கலாம், வீட்டுக்கு யூஸ் ஆகும்னு ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஷிமரி கோல்ட் கலரில் ஒரு ஹீல்ஸ் எடுத்தேன். நான் வாங்கின ஸ்லிப்பர் இதுதான். ப்ரைஸ் வந்து 899. ஸ்ட்ராப்பி ஹீல்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் போடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நிறைய பேக்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்தேன். எனக்கு 2 ஸ்லிப்பர்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பில் வந்து அரௌண்ட் 2000 ஆச்சு. ஸோ ஸ்லிப்பர் ஷாப்பிங் டன். அண்ட் நிறைய ஷாப்பிங் பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.